நீங்கள் சினிமாவுக்குள்ளே வரும்போது உங்கள் அம்மாவுக்கு வந்து சினிமாவை பற்றி மிகப்பெரிய பயம் இருந்தது. நீங்கள் சினிமாவுக்கு வர வேணான்னாங்க. இவ்வளோ கால பயணத்துக்கு பின்னால் உங்கள் அம்மாவுடைய அந்த பயம் நியாயமானது அப்படின்னு எங்கேயாவது உணர்ந்திருக்கீங்களா? சார், நான் வந்து வேறு இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ தட் இங்கே இருக்கிற நல்லது எல்லா இடத்துலையும் இருக்கும், இங்கே இருக்கிற கெட்டதும் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ என்னென்னா வந்து வல்னரபிலிட்டி இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா வேறு எல்லா கார்ப்பரேட் சினாரியோஸ்லேயோ இல்லை வேறு இண்டஸ்ட்ரீஸில் நம்ம வந்து படிப்படியாக தான் மேலே ஏறுவோம். அதுக்கு வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம், இது பண்ணியிருப்போம். இங்கே என்னென்னா உடனே வந்து ஒரு பர்சனை சின்ன ஒரு நியூ கமரை வந்து நம்ம வந்து ஹீரோயினாக போடுறோம், இல்லை ஹீரோவாக போடுறோம், இல்லை அவங்களுக்கு வந்து இந்தாப்பா கதை நல்லா இருக்குது டைரக்டராக போடுறோம். எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, ஏஜ் இல்லை. ஸோ the risk is as high because the rewards are that high. So it's a high risk, high reward industry. ஸோ டெஃபினெட்லி அப்படி பார்த்தா டெஃபினெட்லி நம்ம இண்டஸ்ட்ரியில் we have to be more smart. in a way I am very happy that நான் வந்து 35 வயசில் தான் வந்தேன். பிகாஸ் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி இருந்துச்சு. இல்லாட்டா எமோஷ்னல் ரெக்காக இருக்கலாம். இட் இஸ் வெரி டஃப் when I see young girls and அவங்க எப்படி இதை நேவிகேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஜங்கிள் எப்படி நேவிகேட் பண்ணுறாங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப அவங்கள அட்மையர் பண்ணுவேன். ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க இதை பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாருக்காகவும் இல்லை இந்த இண்டஸ்ட்ரி. அண்ட் பட் லைக் இன் எனி அதர் இண்டஸ்ட்ரி தேர் ஆர் மோர் குட் பீப்புள் தென் பேட் பீப்புள். நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கலாம், அவ்வளோதான்.